மீனவர்களும் இனி தொழில் முனைவோராகலாம். இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். நம்ம மீனவர் சமுதாயம் எப்படி அந்த மதிப்பு கூட்டல் செய்யலாம், அது நான் தொழில் ரீதியாக யோசிக்கிறேன். மீனவர்களாக மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களாக மாற்ற முடியுமா? நான் இது ஒரு தர்ம காரியம் அப்படி மட்டும் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஜோதியை நம்ம எப்படி தூண்டி விட்டு அவங்களாலே சொந்த காலில் நிற்க முடியும், அதுக்கு தான் அதெல்லாம் செய்யணும். மீன்கள் விற்பனையில ஒரு புது முயற்சியை கையாள போறதாகவும் அதன் மூலமா மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மாறும்னு சொல்லியிருக்காரு. ஜோகோ நிறுவனத்தினுடைய நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பாத்தீங்கன்னா, மீனவர்களை தொழில் முனைவோர் ஆக்க போறோம், அதுக்கான முயற்சியில இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் மற்றும் ஆரியநாட்டு தெரு உட்பட பல பகுதிகளில் மீனவ கிராமங்கள்ல கோயில்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் வீடுகள் எல்லாமே கட்டித்தரப்பட்டு வருது. அப்படிதான் நாகை ஆரியநாட்டு தெரு பகுதியில மீனவ கிராமத்துல புதுசா கட்டப்பட்டு வரக்கூடிய மூகாம்பிகை கோயிலினுடைய கட்டுமான பணிகளை ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் நேர்ல பார்வையிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் மீனவர்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் சால்வை போர்த்தியும் இவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஆன்மீகமும் அறிவாற்றலும் வளர்றதுக்கு ஆலயங்களை கட்டி எழுப்புறது, சமுதாய கூடங்களை உருவாக்குறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வரதாகவும், மீனவர்களை தொழில் முனைவோரா மாத்துறதுக்கான முயற்சியில இப்ப இறங்க போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள புரதச்சத்து இருக்கக்கூடிய மீன்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதுல யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள தொழில் முனைவோரா மாற்றக்கூடிய முயற்சியில இறங்க போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. இவருடைய இந்த முயற்சி கண்டிப்பா மீனவர்களுக்கு பயனுள்ளதா அமையும். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன அவங்க சில குறிக்கோள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஐஸ் பிளான்ட் வேணும். அப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, ஆளுநர் வந்திருந்தார், அது அவங்க ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு. ஏன்னா இப்போது அவங்களால இப்போ வாழ்வாதாரத்துக்கே ஒரு சந்தேகம் இல்லாமல் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது மனுவும் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது நான் என்ன இளைஞர்கள் சொல்கிறேன்னா, மீன் ஒரு வாழ்வாதாரத்துக்கு நல்ல இது உண்டு, அதுக்கு வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டல் வேணும். ஏன்னா அவங்க பிடிக்கிற மீன் தான் கடைசியில் நம்ம சிட்டியில் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுன்னு போகிறோம், சுஷி அப்படின்னு போகிறோம், இந்த பச்சை மீனை சாப்பிட்றது, இதெல்லாம் நல்ல அதில் மதிப்பு இருக்குது. நம்ம மீனவர் சமுதாயம் எப்படி அந்த மதிப்பு கூட்டல் செய்யலாம், அது நான் தொழில் ரீதியாக யோசிக்கிறேன். மீனவர்களாக மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களாக மாற்ற முடியுமா? நான் இது ஒரு தர்ம காரியம் அப்படி மட்டும் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஜோதியை நம்ம எப்படி தூண்டி விட்டு அவங்களாலே சொந்த காலில் நிற்க முடியும், அதுக்கு தான் அதெல்லாம் செய்யணும்.